இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்கான ஒரு க்ரீம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸோட சீக்ரெட்டான ஒரு க்ரீம் தாங்க. ஸோ இது நம்ம எப்படி வந்து வீட்டிலேயே வந்து இருக்கிற திங்ஸஸ் வச்சு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது நம்ம தோல்லாம் சீவிட்டு இது வந்து 2 ஸ்பூன் வர வரைக்கும் நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml பாலில் இதை நம்ம சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேபி ஹேக் சோப் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து க்ரீமி ஸ்ட்ரக்சரில் எந்த சோப் இருக்குதோ அந்த சோப் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம துருவி அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த துருவின சோப் எடுத்துக்கணும். இதுவும் நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் கூட நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் ஸ்ட்ரக்சருக்கு வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. மறுபடியும் நம்ம குக் பண்ணோம்ல அதே பாத்திரத்துக்கு இது மாற்றினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து சோள மாவு இதான் வந்து கான்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல நம்ம நல்லா வந்து குக் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் ரொம்பவே ஷைனிங்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேச்சுரல் கலர் என்னவோ அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல க்ளோவாக ஷைனிங்காக காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.